கொஸ்டின் நம்பர் 12. சிஸ்மாலஜி என்று சொல்கிற நில நடுக்கவியல் சம்பந்தமான ஒரு தியரி வந்திருக்குது. இது ஒரு திரவமா, லிக்யூட், இது ஒரு திண்மம்னு சொல்கிற சொல்லி. நிலநடுக்கத்தால் ஒரு இடத்துல இருந்து அலை உருவாகுது, ஒரு அலை ஒவ்வொரு இடத்துலேருந்து உருவாகுது. ரைட், அந்த அலை ஒரு அலை வந்து எஸ் என்று சொல்கிறாங்க, இன்னொரு அலை வந்து பி என்று சொல்கிறாங்க. ரைட், எங்களுக்கு தெரிய வேண்டியது எஸ்எல்ஐ பிஎல்ஐ என்பது நிலநடுக்கத்தில் வர அலை. செகண்டரி வேவ் அல்லது பிரைமரி வேவ் அதை சொல்கிறது. செகண்டரி வேவ்ன்றது துணை அலை, அல்லது பிரைமரி வேவ்ன்றது அந்த முதன்மை அலைன்னு சொல்கிறது. பிஎல்ஐ ரெக்டாங்கிள் அலை, லாங்கிடியூடினல் வேவ்னு சொல்கிறது. ரெக்டாங்கிள் அலை. அதே மாதிரி எஸ்எல்ஐ குறுக்கலை. குறுக்கலை திரவ ஊடகத்துக்குள்ள பயணிக்காது, திரவத்துக்குள்ள கூட. குறுக்கலை திரவ ஊடகத்தில் பயணிக்காது. ஸோ தந்த படத்துக்குள்ள முதலாவது படத்தில் எஸ்எல்ஐ வந்து திரவ ஊடகத்தில் போகுது, ரெண்டாவது படம் திரவ ஊடகத்தில் போகுது, அஞ்சாவது போகுது, நாலாவது படத்தில் எஸ்எம் திரவ ஊடகத்தில் போகல, பிஎல்ஐயும் போகல. ஆனால் மூன்றாவதுல எஸ்எல்ஐ வந்து திண்மவனத்தில் மட்டும் போகுது, ஆனால் பிஎல்ஐன்றது திரவ ஊடகத்திலையும் போகுது. மூன்றாவது படத்தில் இருக்கிறது. மூன்றாவது பொருத்தமாக இருக்கு. ஒரு ஈஸியாக இருக்கிறது.